கிட்ஸோட growthக்கு இந்த மாதிரி பவுடர்ஸ் எல்லாம் பால்ல கலக்கி லிட்டர் கணக்குல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் இதை விட பெட்டரா அவங்கள டாலரா ஷார்ப்பரா ஸ்ட்ராங்கரா மாத்துறதுக்கு சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மட்டும் மாத்தினாலே போதும். என்னென்ன ஹேபிட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ ப்ரோட்டீன் பெரியவங்களுக்கு தான் அவசியம் நினைச்சிட்டு இருக்கோம். குழந்தைங்களோட growthக்கு ரொம்பவே அவசியம். ஒரு நாளைக்கு வந்து 1 to 1.2 கிராம்ஸ் பெர் கேஜி ஒரு நாளைக்கு தேவை. அது நல்லா ஆக்டிவா ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுற குழந்தைங்களா இருந்தால் 1.5 கிராம்ஸ் வரைக்குமே தேவை. எக்ஸாம்பிளுக்கு 30 கிலோ இருக்காங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்க குழந்தைங்களுக்கு 45 கிராம் ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை. இல்லை சோர்சஸ்ன்னு பார்த்தோம்னா நான்வெஜ்ல வந்து எக், சிக்கன், ஃபிஷ், வெஜிடேரியன்ல வந்து பயிறு, பருப்பு, ஹோம்மேட் பீனட் பட்டர் அண்ட் பன்னீர், கர்ட் இதுலலாம் வந்து நிறையவே இருக்கு. நம்ம தூங்குற வரைக்கும் முழிச்சு இல்லாம அவங்க சீக்கிரம் தூங்க வச்சுட்டு ஒரு 8 to 10 hours ஆஃப் நல்ல ஸ்லீப் இருந்தது அப்படின்னா ஹைட்டுக்கு தேவையான அந்த growth ஹார்மோன் நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் காலையில எந்திரிச்சு சன்லைட்ல போயிட்டு ஒரு ஜாகிங், ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங் இல்லை ஏதாவது ஒரு விளையாடுறது, ஒரு கேம்ஸ் விளையாடுறது. கேம்ஸ்னா மொபைல் கேம்ஸ் கிடையாதுங்க. எவ்வளவு தூரம் நம்ம ஸ்கிரீன் டைம் கட் பண்ணி இந்த ரியல் பிளேயை வந்து நம்ம அலோவ் பண்றோமோ அவங்களுக்கு வந்து இந்த என்டார்ஃபின் சொல்லக்கூடிய ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்றது, மூட ஸ்டெபிலைஸா வைக்கிறது, நல்ல தூக்கம், நல்லா பசி எடுக்கிறது எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம சொன்னதோட ஒரு கால்சியம், விட்டமின் டி ஆட் பண்ணி அண்ட் ரெகுலரா கொடுக்குற ஃபுட்டோட இதெல்லாம் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம குழந்தைங்க மாறுறதை நீங்களே பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வேணும் அப்படின்னா நம்மளோட QD ஹெல்த் டாக்ஸை ஃபாலோ பண்ணுங்க.